முட்டையை பற்றின ஒரு டிப்பு தான். இப்போ வந்து நம்ம எப்போதுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணுன்னே எதிர்பார்த்துட்டு சில சோம்பேறித்தனமான ஒரு சில செயல்களை செஞ்சிடும். அது என்னடானா, இந்த மாதிரி முட்டையில் இருக்கிற அதோட அந்த கழிவு, கோழியோட கழிவு வந்து அந்த முட்டையில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்காமையே வந்து அப்படியே வேக போகிறதா இருந்தாலும் அப்படியே வேக போட்டுறது, வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே வச்சுருது, அந்த மாதிரி பண்ணிடுவோம். நம்ம எப்போ முட்டை வாங்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற போடுங்க. ஊற போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இந்த கழிவு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இல்லை இப்போ சும்மா அப்படி தேய்ச்சிங்கனாலே அழகாக வந்துடும். இந்த பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். இது தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை வேக போட்டு சாப்பிட்டா தான். ஏன்னா இப்போ முட்டை விரி விட்டுருச்சுன்னா இந்த கழிவெல்லாம் உள்ளே போயிடும், அப்போ நமக்கு கெடுதல். அதனால் முட்டையை எப்போதுமே கழுவிட்டு வேக போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அலசிட்டு முட்டையை நம்ம வேக போட்டு சாப்பிடல, நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப போட்டு சாப்பிடல, நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப. புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு தான் இது மெயினாக இந்த டிப்ஸு. எப்படின்னா, எப்போதுமே வந்து கத்திரிக்காய்